இந்த நவீன் இருந்துட்டு உண்மையிலே இப்போ வந்து அடுத்ததா நம்ம வெண்பா கிட்ட இப்படி மாட்டிக்குவோம் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ எல்லாருமே வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஏற்காடுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? அதாவது ஒரு பக்கம் வந்து நவீன் இருந்துட்டு ஏற்காடில் வந்து தலைமறைவாக இருந்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த ரகு கிட்ட வந்து சிக்கினா அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா வசமாக மாட்டிக்கிட்டு கடைசியில் என்ன இந்த ரகு கையால் சாவான், அவ்வளோதான் வந்து நடக்கும். ஏன்னா ரகுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் அங்கிருந்து அவன் வந்திருக்கான். உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த யாருமே ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தான் எல்லாமே தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம விஜயும் மல்லியும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வெண்பாவும் அங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நவீனோட முகம் வந்து விஜய்க்கு மறந்து போயிருக்கலாம், அதே மாதிரி நம்ம மல்லிக்கு மறந்து போயிருக்கலாம். ஏன் மல்லி இது வரைக்கும் நவீனை பார்த்துருக்க கூட வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனா விஜய் இதுக்கு முன்னாடி இந்த ரகுவோட ஆள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சே வந்து இந்த ரகு வந்து பார்த்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ வெண்பாவால இந்த ரகு இப்படி மாட்டுவான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம மல்லி, விஜய், வெண்பா, அடுத்ததான் நாகு, இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இப்போ இந்த அதாவது அந்த இடத்துல வந்து நவீன் வந்து இருந்துட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரொம்ப நேரமா வந்து இவங்க ரொம்ப நல்லா ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த தீபிகா போலீஸ் இவங்க எல்லாருமே ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு நம்ம மல்லிகையே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது குற்றவாளி வந்து வெளியே வந்துட்டா, குற்றவாளி இப்போ சுதந்திரமாக இருக்கா, எப்படி இருந்தாலும் அவள் செஞ்ச தப்புகளை மறைக்கிறதுக்காகவும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவள் எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவள் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அழிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த போலீஸ் இருந்துட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லியை தானே அடுத்த மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வெண்பா இருந்துட்டு இங்க ஒரு வயசான தாத்தா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அங்க வந்து அந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போறாங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல. அதாவது ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு சும்மா இப்போ ஒரு இடத்துலலாம் வந்து பிளாக் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இங்கே டாடா வந்து இப்படி டீ போடுறாரு, காஃபி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ பயங்கரமாக ஒரு வீடியோ எடுக்கிற ஒரு விஷயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் வெண்பாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய தாத்தா வந்து அந்த அதாவது சுடர் இதுக்கு முன்னாடி தன்னை கடத்தி வச்சிருக்கப்போ ஒருத்தன் வந்தான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம மல்லி கிட்ட, விஜய் கிட்ட, இவங்க எல்லார்கிட்டையும் சொன்னாங்க இல்லையா, அவன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெண்பாவுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த தாத்தாவை பாருங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி சும்மா போயிட்டு பக்கத்தில் வந்து வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பிளாக் வந்து பேசிக்கிட்டு இருக்கா நம்ம வெண்பா. அந்த ஒரு டைமில் வந்து இந்த நவீனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. ஐயோ இந்த வெண்பா மட்டும் நம்மளை பார்த்துட்டா அப்படின்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போது இந்த நவீன் இங்கே இருக்கிற விஷயம், அதுவும் இல்லாமல் இந்த சுடருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நவீனுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அப்படின்னா அடுத்ததாக உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ என்னாச்சு அப்படின்னா நம்ம வெண்பாவுக்கு வந்து அவங்களோட அதாவது அந்த தாத்தாவோட முகத்தில் வந்து ஏதோ வந்து கலண்டு வர மாதிரியே வந்து தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கொஞ்சம் நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது வந்து அந்த ரவுடியோட கண்ணு மாதிரி இருக்கே, அந்த அதாவது ரேணுமா வந்து நம்மளை கடத்தி வச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரவுடி மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போது வெண்பா கிட்ட வந்து அந்த அதாவது கிழவன் கெட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த நவீன் இருந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் பேசுகிறான். அதாவது நார்மலாக பேசுகிற மாதிரி அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் பேசுகிறான். அந்த ஒரு டைமில் வந்து இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. அதே மாதிரி பாப்பா உன்னை நான் வந்து உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் வா வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தப்பிச்சு வந்த வெண்பாவை வந்து இந்த நவீன் வந்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனான் இல்லையா. இப்போ அந்த ஒரு ஞாபகம் வருது, இவனை பார்த்தா அந்த ஆள் மாதிரியே தெரியுது இந்த தாத்தாவை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போதான் லைட்டாக வந்து அந்த இவன் அதாவது நவீன் போட்டிருக்கக்கூடிய அந்த மேக்கப்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் மேலே ஏதோ முகமூடி போட்டிருக்க மாதிரி வந்து இருக்குது. அதை பார்த்த உடனே வெண்பாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒருவேளை அவங்க தான் அந்த ரவுடியாக தான் இருப்பானோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் வெண்பா இருந்தது மட்டும் இல்லாமல் கடைசியில் அசாத கிட்ட போயிட்டு வெண்பா இருந்துட்டு
இந்த நவீனோட வேஷத்தை வந்து கலைக்கிறாங்க. நவீன் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. நவீன் மிகப்பெரிய அதிர்ச்சியில் வந்து இருந்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் யாரு என்ன ஏது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவனோட அந்த மாஸ்கை வந்து, அதாவது அந்த மீசை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அவன் தான் சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே மல்லியம்மா விஜய் டாடா இவன் தான் வந்து அந்த சுடர் அம்மா கூட வந்து இருந்தது, சுடர் கூட வந்து அதாவது என்னை மறுபடியும் கூட்டிட்டு போய் ஒருத்தன் சுடர்கிட்டயே ஒப்படைச்சிட்டான், சுடர்கிட்டயே விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னல, அந்த சுடரோட கூட்டாளி இவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம வெண்பா இருந்துட்டு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு கத்த ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில தான் வந்து இப்போ நம்ம விஜய்க்கும் அதே மாதிரி மல்லிக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் தான் அது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் வந்து இவனை வந்து எப்படியும் கையும் களவுமா பிடிச்சிடறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா உண்மையை சொல்லு, உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, அதாவது சுடருக்கு என்னாச்சு ஏதாச்சு, சுடரை கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தான் நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து சுடருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு எதுவும் தெரியாது, நான் அப்போவே அங்கேருந்து வந்துட்டேன், என்னை விட்டுருங்க, எனக்கும் எதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் மல்லியும் விஜயும் விடுற மாதிரி கிடையாது. ஏன்னா சுடரோட கொலைக்கான காரணம் யாரு, சுடரை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாதான் உண்மையிலேயே நம்ம விஜயை வந்து இப்போதைக்கு வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தடுத்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்து வேலை முடியும். அதே மாதிரி நவீன் இருந்துட்டு நான் எல்லா உண்மையுமே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்துக்கிறான். அதே மாதிரி இப்போது எனக்கு வந்து இந்த ரகுவால் வந்து என்னோட உயிருக்கு ஆபத்து, நான் வந்து இப்போ உண்மையை சொன்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக என்னை கொண்டுடுவான், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லிக்கிட்டையும் விஜய்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் அவங்க காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சுடருக்கு என்னாச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சுடர் உயிரோடு இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிய வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.